2 நாளுக்கு முன்பு நம்முடைய சிஎம் சார் நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு. திருச்சி கிழக்குக்கு. இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கில்ல. இதுவும் நான் சொல்லிதான் போனாரு. சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், திருச்சிக்கு போய் முதல்ல நன்றி சொல்லுங்க. 20 நாள் முன்னாடி சொன்னேன். போனாரு, நன்றி சொன்னாரா? பொதுவா ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நம்முடைய தலைவர் இந்த 5 வருஷத்துல எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த மாவட்டத்துக்கு புது திட்டங்களை போய் அறிவிப்பாங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சாரா? திருச்சிக்கு போனாரு, ஏதாவது திட்டத்தை அறிவிச்சாரா? ஒரு திட்டமும் கிடையாது. திருச்சி கிழக்குல இன்னும் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கான பிரச்சாரத்துக்காக போயிட்டு அவர் எப்ப வாயை திறந்தாலும் அவர் வாயிலிருந்து வர வார்த்தை ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். திருச்சியில் அவர் பேசுற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா தேர்ந்ததுக்குமே இன்னைக்கு தலையில அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்றாரு, அதுல கோபம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு, சிஎம் சாருக்கு கோபம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கவர்ச்சி அரசியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த முதலமைச்சர் வாயில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு, ஏதாவது ஒரு திட்டங்கள் வருமானு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உருப்படியா ஒன்னும் வரல. எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பத்தி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. நம்ம முடிவை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, தூரசக்தி, ஓரசக்தி, பாரசக்தின்னு நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்கா டயலாக் பேசுறாரு. திமுகவுக்கு வயசு 75, பவள விழா ஆண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறோம். திமுக நாங்க பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாங்க பார்க்காத தோல்வியும் கிடையாது. எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் மீண்டும் எந்திரிச்சு வருவோம். எங்க தலைவர் எங்களை அப்படிதான் ட்ரெயின் பண்ணிருக்கிறாரு. ஆனா எந்த காலத்திலையும் திமுக மக்களை விட்டு தூரமா நின்னதே கிடையாது.